வெல்கம் டு சீனு ராசு விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீனு ராசு விலாக்ஸில் நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். நான் வந்து தக்காளியை வந்து நல்லா அரைச்சிக்கிட்டேன், கட் பண்ணி கொஞ்சம் அதிகமாகவே செய்யலான்னு சொல்லிவிட்டு. இப்போ இருக்கிற இதில் தக்காளி விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால நாங்கள் தக்காளி தொக்கு செய்யலான்னு ஒரு ஐடியாவில். எங்களுக்கு கேஸ் அடுப்பில் செய்கிறத விட எங்களுக்கு வெளியே வச்சு வடச்சட்டியில் செய்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செங்கல் வச்சு அது மாதிரி செய்யலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்தோம். சரி, செங்கல் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து செங்கல் வைக்கிறதுக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து தொட்டுக்க சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் தக்காளி தொக்கு பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சியாச்சு. செங்கல் வச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி இருந்தது, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அப்புறம் யோசித்து பார்த்தோம். அப்புறம் அடுப்பு வெளியே தண்ணி காய வைக்கிற அடுப்பில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி காய வைக்கிற அடுப்பில் வச்சு பார்த்தோம். இப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி விறகெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் கடுகு மட்டும் போட்டிருக்கோம், எண்ணெய் கடுகு. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும், எப்பயும் கெடாது. அப்புறம் அந்த தக்காளி தொக்கு ஊற்றும் போது தெரிச்சிருச்சு, அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல, அது சாரி. இப்போ வந்து நல்லா கலக்கிட்டே இருக்கும். உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது ரெண்டும் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க இந்த தக்காளி தொக்கில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கட் பண்ணியிருப்பேன் வீடியோவை. அது எப்படி வேகுது, அப்புறம் என்ன ஸ்டேஜ் வருது, எண்ணெய் திரிஞ்சு வருதான்னு வீடியோவில் பார்ப்பீங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் கடைசியாக பொங்குற மாதிரி வரும். பொங்கும் போது நீங்கள் சில டைம் பொங்கி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பொங்காமல் அதை கலக்கிக்கோங்க, கலக்கிட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்காக நான் ஸ்டேஜ் பார்த்துட்டே இருந்தேன். மறுபடியும் மூடி வச்சு தக்காளி தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.